அன்புள்ளம் கொண்ட விஎஸ்ஓ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி குரு என்னைக்கு பெயர்ச்சி ஆகும்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதி 48 நாளைக்கு பின் குரு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது இரவு 2 மணி 2:30 மணியை போல பெயர்ச்சி ஆகிறார். அப்படி பெயர்ச்சி ஆகும்போது அன்றைய நிலை கோச்சாரம் என்னன்னா சூரிய பகவான் ரிஷபத்துக்கு வந்துடுறாரு. ஏன்னா 45 நாளிகையோட மேஷ ராசிக்கு வந்து சூரிய பகவானும் பயிற்சியாகி ரிஷபராசிக்கு வரார். அதே மாதிரி ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் 48 நாளிகைக்கு பின் சித்திரை மாதம் 31ஆம் தேதி 48 நாளிகைக்கு பின் மிதுன ராசிக்கு வரார். இது இல்லாம கோச்சாரமா அந்த மாற்றங்கள் கோச்சாரம் என்னன்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் இச்ச ராசியிலையும் ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலையும் அதே மாதிரி சுக்கிர பகவான் உச்ச நிலையில அதாவது மீன ராசியில இருந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே மாதிரி புதன் பகவான் மேசராசியிலையும் இருக்கார். இப்படி இருக்கும் போதில நடக்கிற குரு பயிற்சியால நமக்கு எந்தெந்த விதமான சாதகமான தன்மைகளும் நல்ல யோகமான அனுகூல பலன்களும், அதுவும் இல்லாம குருங்கிறவர் யாரு? பெரும் பணத்துக்கு சொந்தக்காரர். அதாவது அதிகமான பணவரவு, அதே மாதிரி கௌரவம், கம்பீரத்தோட அந்த போக்கஸ்டான லைஃப்பாங்கல்ல, அந்த பளிச்சுன்னு நம்ம மேல ஒரு பிரகாசமான ஒரு தோற்றம், கோயில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், நமக்கு முதன்மைத்துவம், முக்கியத்துவம், அதிகாரம் இல்லைங்க, அன்பான ஒரு வேண்டுகோள் மாதிரி வரும். அது அதாவது இது இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகாரத்தன்மைக்கு வராது, அன்பான வேண்டுகோள் தன்மையில எல்லாமே நமக்கு சாதகமாகவும் நல்ல நிலையிலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால எந்தெந்த மாதிரியான மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசி என்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். அப்படிங்கும் போதுல எந்த மாதிரியான அமைப்புகள் கிடைக்கும்? 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால விபரீத ராஜயோகம் சொல்லப்படுற ஒரு குருட்டுத்தனமான அதிர்ஷ்டம். நீங்க அந்த மாதிரி அந்த விஷயத்துல நல்லது நடக்கும்னு நினைச்சிட்டு போயிருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு சூழ்நிலை நல்ல விதமாக மாறும். அதாவது எதிர்பாராத திருப்பம், எதிர்பாராத மாற்றம், எதிர்பாராத சூழ்நிலையில நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நல்லது நடக்குங்கிற தன்மை இப்ப நடக்கும். நீங்க அந்த மாதிரி உள்ள வேலைகள் நடக்கும்னே நினைச்சு பார்க்காத அளவுக்கு இருந்திருப்பீங்க. அதனால நல்லது நடக்கும். அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த யோகம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, வெளிநாட்டு யோகம் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த மாதம் 2 ஆணி மாதத்திற்கு பின், இந்த வருடம் ஆணி மாதத்திற்கு பின் உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாட்டுக்கு போவேனா, வெளிநாட்டுல போய் நான் சம்பாதிப்பேனா, கடல் கடந்து எனக்கு லாபம் உண்டா, ஆதாயம் உண்டா அப்படின்னு கேட்டா, ஆணி மாதத்திற்கு பின் நிச்சயம் இந்த மாதிரி உள்ள தன்மை இருக்கும். ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கங்க. வெளிநாடு சார்ந்த அமைப்பு யோகம் எல்லாமே நல்லா இருக்கு. அதே மாதிரி ஊரை விட்டு வெளியில போகணும், டிரான்ஸ்பர் வாங்கிக்கிட்டா நான் தேவலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆணி மாதத்துக்கு பின் உங்களுக்கு டிரான்ஸ்பர் சம்பந்த அமைப்பு பரிபூரணமா கிடைக்கும். அதாவது உங்களை யாரென்று அறியாத இடத்தில் நீங்கள் போய் இருக்குது, நீங்க யாருன்னே அந்த இடத்துல வந்து தெரியாது, அந்த மாதிரி இடத்துல போய் நீங்க இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வேலைக்காரர்கள் சிறு சிறு எதிர்பார்ப்புகள் வரும். அதாவது அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு வருமானம் அதிகமா கொடுக்கணும். 6ஆம் அதிபதி தானே குரு பகவான் பாக்குறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு நல்ல முறையில வருமானம் இருக்கும். அதாவது நீங்க அவங்களுக்கு சேலரி இன்கிரிமெண்ட்ங்கிறதுல அவங்களுக்கு வருமானத்தை கூட்டி கொடுக்க வேண்டிய நேரமாக இது இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நேரம் பதவி உயர்வு நிச்சயம். அரசு வேலையோ இல்ல தனியார் நிறுவனங்களிலோ வேலை பார்க்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த நேரத்துல பதவி உயர்வு இல்ல ஊதிய உயர்வுங்கிற அமைப்புல நல்லா இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது சுய தொழில் இல்லை, ஆனா 6ஆம் இடம்ங்கிறது உதவி, உத்தியோகம், தனக்கு வேலை பார்ப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை கணக்கு. 6ஆம் அதிபதி சார்ந்த அனைத்து விஷயங்களும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வயிறு சம்பந்தப்பட்ட அல்சர் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது சார்ந்த பிரச்சனையில இருந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த நேரத்துல பாதிப்பு தீர்வு, அதாவது வயிற்றுல ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு தீர்வுக்கான தன்மையை கொண்டு வரும். இல்லாட்டி ஒரே அதாவது நெகட்டிவா பேசுறவங்கள அது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். அது வந்து ரொம்ப டீப்பா பேச நான் விரும்பல. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்ல நீங்க இந்த நேரத்துல ஈடுபடக்கூடாது. யாராவது உங்கள்கிட்ட போட்டிக்கு வம்புக்கு பிரச்சனைக்கு வராங்களா, 6ஆம் அதிபதியை தான் குரு பார்க்கிறார், உங்க ராசியை குரு பார்க்கலாம். அப்படின்னா என்ன, போட்டிக்கு வராங்களா, உனக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு பின்வாங்கிருங்க. ஏன்னா அப்படி நீங்க பின்வாங்கும் போதிலே அவங்க ஆட்டோமேட்டிக்கா தோத்துருவாங்க. அவங்களுக்கு நிகரா நின்று நீங்க போட்டி போட்டீங்கன்னா தோக்குறது நீங்களா தான் இருப்பீங்க. இந்த நேரத்துல போட்டியாளர்களிடம் ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள்லாம் அது நீங்க தான். அதே மாதிரி தான தர்மம் செய்யும் போதுலையும் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தன்மையை அந்த ஒரு வாசகத்தை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க.
தான தர்மம் எதிலும் தான தர்மம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கே பாதிப்பு கொண்டு போயிடும். அந்த தான தர்மம் பண்ற அமைப்பாலே ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திக்க நேரிடும். அதே மாதிரி தந்தையால் ஒரு இழப்பு ஏற்படும். கடகராசினருக்கு தந்தையினரால் இந்த இது ஒரு இழப்பு நேரிடும். ஏன்னா ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்ற குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும் போதுல கண்டிப்பா தந்தையினால் ஒரு இழப்பு உண்டு. அது அது எந்த மாதிரி நமக்கு சொல்ல தெரியாது. தந்தையால் ஒரு இழப்பு உண்டு. அது எந்த ரூபத்துல எந்த மாதிரி எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல சகலவித ஏற்றமும் உண்டு. அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு தொழில் அதிபர்களுக்கு தொழிலாளர்களுக்கு அதாவது வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு சகல விதத்திலையும் ஊதிய உயர்வு நன்மை எல்லா வகையிலையும் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி காவல்துறை அன்பர்களுக்கு காவல்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஈஸியா பதவி உயர்வு கிடைக்கும். அதாவது 6ஆம் இடத்தை குரு பாக்குறதுங்கிறது நிறைய நீங்க தேடிக்கிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா, கிரிமினல்ஸ் அவங்க எல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கண்ணில் புலப்படுவாங்க. இல்ல அந்த கிரிமினல்ஸை புடிச்சு கொடுக்கறதுக்கு கிரிமினல்ஸே உதவுவாங்க. அதாவது அவங்க கூட இருக்கிறவங்களே இந்த நேரத்துல உங்களுக்கு அவங்களை கை காமிச்சு கொடுத்து உங்களுக்கு பதவி உயர்வுக்கான அமைப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு. அப்படின்னா என்ன, உங்களுக்கு இந்த நேரத்துல லா ரிலேட்டடா இருக்கிறவங்க கோர்ட் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு சகல விதத்துல ஏற்றம் தரும். அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புல கோர்ட்டு கேஸ்ன்னு அலைகிறவங்களுக்கு இந்த நேரத்துல சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கும் போதுல சாதகமான தன்மையைத்தான் கொடுக்கணும். அதனால கௌரவத்தை தான் கொடுக்கணும், அசிங்கத்தை கொடுக்க மாட்டார். அப்படிங்கும் போதுல கேஸ் பெரிய லெவல்ல போகும். இப்ப நீங்க சாதாரணமா பிள்ளையார் சொல்லி போட்ட கேஸ் ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகும். ஆனா அதனால சாதகமா தான் இருக்குமே, பாதகத்துக்கு கொண்டு போகாது. வருஷ கடைசியில உங்களுக்கு சாதகமான நிலையில எல்லா வகையான சூழ்நிலையும் அமைத்து தருவாருங்கிறது இயல்பு. அதே மாதிரி 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு எல்லா வகையிலும் யோகத்தை தரும். வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நேரத்துல இந்த 6ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கற நேரம் தான் ஹவுசிங் லோன் போட்டு வீடு கட்டுற அமைப்பு. இந்த அமைப்பால உங்களுக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டணும். அதே மாதிரி ஆடம்பர கார்னு சொல்லப்படுற ஆடிக்காரு அப்படி இதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஐடியா இருக்கு, நான் அந்த மாதிரி வாங்கி ஜாலியா இருக்கணும் சுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்னாலும் உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம், பயன்படுத்திக்கங்க. அதாவது கடன் வாங்கி வீடு கட்டுறேன், கடன் வாங்கி கார் வாங்குறேன், கடன் வாங்கி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்யறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான நேரம். ஏன்னா 6ஆம் அதிபதி 12ல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்கும். சரியா, கடனை பத்தி இவ்வளவு நல்லா தேசமா சொல்லிட்டு இருக்கீங்க, கடனை தீக்கிறதுக்கு வழி இருக்கா, வருமானம் இருக்கா அப்படின்னு கேட்டா 2ஆம் இடத்துக்கு கேது வருகிறார். அதாவது ராகு கேது பயிற்சி வரும்போது பேசுறேன். 2ஆம் இடத்துல கேது வரும்போது இந்த நேரத்துல கையில பணம் டைட்டா இருக்கணுங்கிறது தான் இயல்பு. சோ அந்த பணத்து விஷயம் பணம் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் ரொம்ப டைட்டா வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு டைட்டா வச்சிருக்கீங்களோ அது உங்களுக்கு நல்லது. சரியா, அதே மாதிரி வழக்கு ரீதியாகவும் வெளிநாடு ரீதியாகவும் உங்களுக்கு அற்புதமான யோகம். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதிலே அதை சொல்லிட்டேன். சோ அதை நீங்க முழுமையா ஸ்டெப் எடுங்க. குழந்தைகள் சார்ந்த அமைப்பால நல்லா இருக்கும். தொழில்ல வேலைக்காரர்கள் புதிதாக வேலைக்கு ஆள் எடுக்கிற தன்மை நீக்கலாம். அப்ப புதுசா நீங்க தொழில் கூட சமயத்துல தொடங்கலாம். 10ஆம் அதிபதி செவ்வாயா இருக்குங்கிறனால அது 45 நாளைக்கு ஒரு வாட்டி மாறுற கிரகங்கிறனால அவரை வச்சு உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை பத்தி பெரிய அளவுல சொல்லலாமே ஒழிய குரு மட்டும் சொல்ல முடியாது. இதே பைனான்ஸ் துறையில ஆசிரியர் பணியில இருக்கிறவங்களா இருந்தால் ஆசிரியர் பணியில இருக்கவங்க கண்டிப்பா டிரான்ஸ்பர் ஆகுங்க, பதவி உயர்வும் கிடைக்கும். பேங்க் ரிலேட்டா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா பதவி உயர்வு உண்டு, இல்லாட்டி ஊதிய உயர்வு உண்டு. அதே மாதிரி ஆடிட்டிங்ல இருப்பீங்க, சிஏ எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு இந்த வாட்டி மனச்சோர்வு தரும் தன்மையில், ஓப்பனாவே சொல்றேன், மனச்சோர்வு தரும் தன்மையில் தான் ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க பாத்தீங்களா, போலீஸ் ரிலேட்டடாவோ வக்கீல் ரிலேட்டடாவோ எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி மெடிக்கல் நீட் எக்ஸாம் எழுதுறவங்களா இருந்தால் ஜனகால ஜாதகத்தில் அந்த விதியமைப்பு இருந்தால் உங்களுக்கு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நல்லபடியா உள்ள போயிருவீங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு வர்றதுதான் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர், அதாவது ஹாஸ்பிட்டல்ல ஒரு கௌரவமான பதவி அப்படிங்கிறதையும் குறிக்கும். அப்ப ஆல்ரெடி டாக்டர்ஸா இருக்கிறவங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். டாக்டர்ஸ்க்கு வருமானம் அதிகமா இருக்கும். சோ அந்த மாதிரி அமைப்புல தான் கொண்டு வரணுமே ஒழிய எல்லாத்தையுமே கெட்டது எல்லாத்தையுமே நல்லதுன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. சரியா, வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், உங்க நட்சத்திர அதிபதியே 12ல இருக்கார், கவனமா இருக்கணும். நான் சொன்னேன்ல, வெளிநாடு போற அமைப்பு உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு, வெளிநாடு போயிருங்க. இல்ல வெளிநாடு இல்ல நான் உள்ளூர்ல தான் பார்ப்பேன் அப்படிங்கிறீங்களா, அப்பப்ப வாக்கிங் போங்க, நடக்க கத்துக்கங்க. குழந்தைகள் சார்ந்த அமைப்பால சிறு பாதிப்புகள் வரும். எந்த குழந்தைகளை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். மத்த எந்த நட்சத்திரக்காரங்க 40 வயதை கடந்தவர்களா இருக்கும் பட்சத்து குழந்தைகள் விஷயத்துல
எந்த ஆராய்ச்சியும் பண்ணாம நிதானமா இருந்தா வீட்டுல குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், நீங்க அதை சமாளிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு, இளைஞர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வேலை வாய்ப்பு சார்ந்த அமைப்புல நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்துல நீங்க வாய்ப்பை தவற விட்டீங்கன்னா வேற எந்த நேரத்திலயுமே வேலை கிடைக்காதுங்கிற ஒரு தன்மை. வெளிநாட்டு யோகம் உண்டு, வேலை உண்டு. புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் நாள் போகட்டும். ராகு பயிற்சி எல்லாம் முடிஞ்சு எல்லா பயிற்சியும் முடிஞ்சு ஜனகால ஜாதகத்துல தொழில் சார்ந்த அமைப்பு இருந்தால் மட்டும் தொடுங்க, இல்லாட்டி வேண்டாம். சரியா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள். பூச நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை சகல விதத்திலும் ஏற்றம், வீடு மண் மனை வாகனம் சேமிப்பு, புதிய தொழில் தொடங்கணுங்கிற அமைப்பு, அதே மாதிரி சகோதர சகோதரிகளோட ஒற்றுமை, அதே மாதிரி உங்களோட பேரு கம்பீரமா வெளியில வரும். இந்த நேரத்துல நீங்க தான் அப்படியே பெரிய லெவல்ல ராசிக்கு 12ல இருந்து குரு பகவான் சஞ்சரிக்கிற விபரீத ராஜ்யம் சொன்னல, அது உங்களுக்கு மட்டும்தான் பிளஸ்ஸா இருக்கும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் அந்த விபரீத ராஜ்யம் தெளிவா செய்யும். ஏன்னா நட்சத்திராதிபதி சனி, கெட்டவன் கெட்டிலில் கெட்டிலின் ராஜ்யம், இந்த மாதிரி அதாவது எப்படி வந்தாலும் நான் ஜெயிச்சு வந்து வேண்டாம் அப்படிங்கிற தன்மையில இருக்கிறவங்க தான் பூச நட்சத்திரக்காரர்கள். ஃபுல் பாசிட்டிவ்ல இருக்கவங்க புனர்பூசம், ஃபுல் நெகட்டிவே பார்த்து வந்தவங்க தான் பூசம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லாமே சாதகமான தன்மையில மாறுற அமைப்பு உண்டு. வருஷ கடைசியில, அதாவது இந்த அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போது மட்டும் கவனமா இருந்தா போதும். அது வரை நீங்க கொஞ்சம் எந்த எடுத்து வைக்கிற எல்லா அடிகளிலும் வெற்றி. பேசும் போதே நிதானமா பேசணும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறதுக்காண்டி ரொம்ப ஆணவமா பேசிட்டீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். சரியா? அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண அமைப்பு மஸ்ட் பெஸ்டா இருக்கு. அதாவது இந்த நேரத்துல நீங்க ஜனகால ஜாதகத்துல திருமணம் சார்ந்த அமைப்பு இருக்கும் பட்சத்தில் திருமணம் செய்யலாம். திருமணம் இல்லைங்க நான் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்களா? சொந்த தொழில் தொடங்கலாம், அதுல பாதிப்பு இல்லை. ஒரு சிலருக்கு வீடு மனை பாக்கியம் உண்டு, அதுலயும் எந்த குறையும் இல்லை. இடையில அதாவது இந்த வருஷ கடைசியிலன்னா எப்ப? புரட்டாசிக்கு பின் மட்டும் சில இடர்பாடுகள் வரும். அது எப்படி வரும் தெரியுமா? நீங்க நல்லது பண்றேன்னு நினைச்சிட்டு யாருக்காவது ஏதாவது பண்ணுவீங்க, அந்த நல்லது கெடுதலா உங்களுக்கு மாறும். அதாவது நீங்க செய்ய நினைக்கிறது செய்ய முடியாம போகும். அந்த செய்ய முடியாததுனால உங்களை கௌரவ குறைச்சால சூழ்நிலையில மாற்றப்படுவீங்க. அதனால அதெல்லாம் கவனமா இருக்கணும். ஒருத்தருக்கு செய்யறதுக்கு முன்னாடி நம்மளால இதை செய்ய முடியுமா அப்படிங்கிறத 1க்கு 2 வாட்டி யோசிச்சு இறங்க. இந்த குரு பகவான் உங்களுக்கு அதைத்தான் கௌரவ குறைச்சல மட்டும்தான் தருவாங்க ஒழிய மற்றபடி எந்த பாதிப்புலையும் தர மாட்டாரு. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட மேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.